வணக்கம். இன்றைக்கி நான் வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சு குக்கரில் ஆயில் ஊற்றி 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இதில் 4 பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கங்க, தெரிக்கும். பச்சை மிளகா உடச்சி போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். இந்த மாதிரி நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன், 1 பேக்கெட் காளான். இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டிருக்கிறேன், உடைச்ச முந்திரி 10. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கிறேன். கடலெண்ணெய் பிரியாணிக்கு எப்போவுமே கடலெண்ணெய் ஊற்றுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக போடுறது. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா இந்த ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கிறேன் 1 ஸ்பூனு. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் இருக்கும். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மட்டன் பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணும். நான் ஏற்கனவே இந்த பிரியாணி பொடி போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுடுங்க. அந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சமைக்கும்போது. இப்போ இது கொஞ்சம் வதக்கியாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக, அதையும் போட்டுடலாம். இங்கே தாளிக்கும் போதே அரிசி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி, ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு இது தாளிக்கும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாசுமதி ரைஸ் கூட போடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். 1 கரண்டி தயிர் ஊற்றிருக்கிறேன், சட்னி கரண்டிக்கு 1 கரண்டி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கையளவு புதினா தழை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் வதங்கிடுச்சு. இது கூட 1 பேக்கெட் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 காளானை 3ஆக கட் பண்ணுங்கள், கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 200 கிராம் காளான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். காளான் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அது வதங்கி வேகும்போது பிரியாணியில் பார்க்க கொஞ்சம் காளானாக தெரியும், இல்லைன்னா தெரியாது, ரொம்ப சுருங்கிடும். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ காளான்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 10 முந்திரி, 5 பாதாம் வந்து சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு கொதிக்கிற தண்ணியில் 10 பாதாம் எடுத்தேன், முழு பாதாம் 10 பாதாம், 5 முந்திரியும் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பாதாமோட தோலை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிருங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும்.
காளான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. மட்டன் சிக்கன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி பாதாம் முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் வச்சுட்டிங்கனாவே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த கிரேவியே சும்மா சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள். பிரியாணி அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதில் அரிசி போட்டுடலாம். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். கழுவி ஊற வச்சா ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் அரை லெமன் ஊற்றிக்கிறேன். அரை பழம் லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது தாளித்து அரிசி போடுற நேரத்தில் பக்கத்தில் வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சுருங்க. 1க்கு 2 கணக்கு பண்ணி. இதில் சுத்தமாக தண்ணி இல்லை. காளான்லாம் நல்லா தண்ணி வத்திருச்சு. அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். அதனால் நான் 1க்கு 2 கணக்கு பண்ணி 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரம் வேலையாக சாப்பாடு நல்லா வெந்துடும். நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். நான் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இப்படி தான் ஊற்றுவேன். உடனே கொதி வந்துடும். இப்போ கொதிக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷமாகவே நான் மீடியமில் வச்சு மூடி வச்சுருந்தேன். ஒரு 2 தடவை வந்து கிளறி விட்டுருக்கேன். அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்படி இந்த பதத்துக்கு நம்ம தம் போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சிம்மில் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். சுற்றி அப்படியே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். கேஸ்கெட் போட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு சாப்பாடு கூட இப்படி செஞ்சால் அடி பிடிக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி. பாருங்கள். ஒரு சாப்பாடு கூட அடி பிடிக்கல. நல்லா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நமக்கு அடி பிடிக்காது. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி. நான் ஏற்கனவே காளான் பிரியாணி செஞ்சு போட்டிருப்பேன். அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் அதோட லிங்கை நான் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை தமிழில் போடுங்க. நன்றி, வணக்கம்.